டு ரம்யாஸ்டிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பராக ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நல்லா சூப்பராக டேஸ்டியாக பால் பாயாசம் சூப்பராக செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நம்ம எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பால் பாயாசத்துக்கு நம்ம பாலை தனியாக காய வச்சு எடுத்து ஊற்றாமல் நம்ம இப்படி காய வச்சு ஊற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கணும். அதில் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றிக்கிறேன். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். 1/4 லிட்ரு பால் ஊற்றிட்டு 1/2 லிட்ரு தண்ணி ஊற்றிக்கலாம். அரை லிட்டர் தண்ணி. நம்ம ஃபஸ்ட்டு சேமியாவை தண்ணியில் வேக வச்சுட்டு அப்புறம் பாலை காய்ச்சி ஆற வச்சு ஊற்றுவோம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பால் வாசனை, பால் பாயாசம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். நான் சொல்கிற மாதிரி பாருங்கள். நான் 1/4 லிட்டர் பால் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா இது பொங்கி வரட்டும், அப்புறம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், பால் நல்லா பொங்கி வருது. பொங்கி வரும்போது ஸ்டவ் சுத்தமாக ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கிண்டி கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு பால் நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த பால் அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா வாசனை வரும். பால் நல்லா கொஞ்சம் சுண்டன வாசனை வரும். அந்த மாதிரி வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம சேமியா போடலாம். ஸ்டவ் சுத்தமாக சிம்மில் வச்சுட்டேன். நம்ம கொஞ்சம் கரண்டியால் கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். அப்படியே விட்டுட்டனாலும் அடியில் லைட்டாக அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கரண்டியால் ஒரு 5 நிமிஷம் தான் நல்லா கொதிச்சிடும். அதில் நல்லா வாசனை வந்துடும். அப்படி ஒரு அரோமா வரும். அதில் பாருங்கள், நான் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கரண்டியால் கிளறிக்கேன். அப்படியே கிண்டி விட்டுட்டே இருந்தேன். நல்லா கொதித்து பால் அந்த பச்சை வாசனை போய் செம்தியாக ஒரு வாசனை, பால் வாசனை பச்சை வாசனை போய் பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு பால். இப்போது சேமியா போட்டுக்கலாம். வறுக்காத சேமியாவாக இருந்தால் லைட்டாக ஒரு கடாயில் ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் ஊற்றி லைட்டாக வறுத்துக்கணும். நான் எடுத்துக்கிறது வறுத்த சேமியா தான், அதனால் நான் வறுக்கலை, அப்படியே போட போகிறேன். 1 கப்பு அளவுக்கு நான் சேமியா எடுத்துருக்கேன். 1/4 கப்பு பால், 1/2 லிட்டர் தண்ணி, மொத்தம் 3/4 லிட்ரு. அதுக்கு 1 கப்பு அளவுக்கு சேமியா எடுத்துருக்கேன். இது வறுத்த சேமியா, நான் அப்படியே போட்டுக்கிறேன். சேமியா போட்டுட்டு நம்ம அப்படியே கிண்டி விட்டுட்டு இருக்கலாம். அப்படியே கட்டி ஆகிடும். பால் பாயாசம்னா இது ஒரு டேஸ்ட்டாக செம்தியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். நம்ம எப்போயுமே தண்ணியில் தனியாக வேக வச்சுட்டு சிலவங்க அந்த மாதிரி செய்வாங்க. நான் இந்த மாதிரி தான் செய்வேன். தண்ணியில் தனியாக சேமியா வேக வச்சுட்டு அப்புறம் பாலை காய்ச்சி ஆற வச்சு ஊற்றுவோம். அது ஒரு டேஸ்ட்டு தான். இது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன். பால் பாயாசம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருக்கணும் சேமியா வேகிற வரையும். ரொம்ப குழைய வேகக்கூடாது. சேமியா ரொம்ப குழைய வேகக்கூடாது. பால் பாயாசத்துக்கு லைட்டாக நெத்தாக இருக்கணும். ஒரு 3/4 பாகம் இருக்கணும். அப்படி 3/4 பாகம் வந்ததுக்கப்புறம் சர்க்கரை போட்டுக்கலாம். நம்ம ரொம்ப முழு பாகமும் வேக வச்சுட்டு அப்புறம் சர்க்கரை போட்டால் சேமியா ரொம்ப குழஞ்சிரும். பால் பாயாசம் டேஸ்ட்டு வராது. ஒரு மாதிரி அந்த குழஞ்ச வாசனை தான் வருமே தவிர பால் பாயாசமாக டேஸ்ட் இருக்காது. அப்படியே வேகட்டும். பாருங்கள், சேமியா ஒரு 3/4 பாகம் வந்திருக்கு. நான் சேமியா போட்டுட்டோம், கிண்டி விட்டுட்டே தான் இருந்தேன். விட்டுட்டோம்னா அது அப்படியே கட்டி கட்டி ஆகிடும், அடியில் போய் உட்காந்துரும், சுடும். பாருங்கள், ஒரு 3/4 பாகம் வந்திருக்கு. அப்படியே நசுங்குது பார்த்தீங்களா? இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். 1 கப்பு சேமியா எடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கு 1 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன். சர்க்கரை போட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் ஒரு 4 நிமிஷம்
நல்லா கொதிக்க விடணும். ஸ்டவ் வந்து நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமாக தான் வச்சுக்கணும், இல்லைன்னா பொங்கி வழிஞ்சிரும், பால்லாம் பொங்கி வழிஞ்சிரும். ஏன்னா நல்லா வந்து அந்த சக்கரை வாசனை, அந்த பச்சை வாசனைலாம் போய் அது ஒரு மாதிரி பாகு வாசனை வரும். அப்போ தான் பாயாசம், பால் பாயாசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாலும் வந்து நமக்கு அப்படியே காய்ச்ச நல்லா ஒரு மாதிரி அந்த சீம்பால் வாசனை வரும், பால்கோவா வாசனை வரும். பால் பாயாசம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா ஒரு 4 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். சக்கரை அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா ஒரு பாகு வாசனை வந்துடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், பால் பாயாசம் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போது இதை நம்ம இறக்கிட்டு முந்திரி பருப்பு திராட்சைலாம் வறுத்து கொட்டிக்கலாம். இப்போ நான் ஸ்டவ்வில் ஒரு சின்ன வானல் வச்சு கடாய் வச்சு அதில் நெய் ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சமாக முந்திரி உடச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக திராட்சை, ஏலக்காய் 2 அப்படியே கிள்ளி வச்சுருக்கேன், தட்டாமல் அப்படியே கிள்ளி வச்சுருக்கேன். இப்போது நம்ம அந்த நெய்யில் 3த்தையும் போட்டு வறுத்துக்கலாம். திராட்சை நல்லா பபுள்ஸ் வரணும். எப்படி வருது பாருங்கள், இந்த மாதிரி பபுள்ஸ் மாதிரி உப்பி வந்தால் தான் திராட்சையில் அந்த ஒரு லைட்டாக புளிப்பு இருக்கு இல்லைங்களா, அது இருக்காது. நெய் சூடாயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த நெய் சூடுலே தான், அந்த வானல் சூடுலே தான் வறுக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ எடுத்து பாயசத்தில் போட்டுடலாம். பாருங்கள், நல்ல செம்ம டேஸ்ட்டான கமன்னு வாசனையாக பால் பாயாசம் செஞ்சுருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள், எல்லாம் கமன்னு வாசனை வருது. நான் வறுத்த முந்திரி திராட்சை ஏலக்காயெல்லாம் மேலே போட்டிருக்கேன். சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்களேன். பாலில் நல்லா வற்றி சுண்டை வச்சு நல்லா பால் பாயசம் வச்சு கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க குழந்தைங்க. நமக்கே பிடிக்கும், இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டோன்னா நமக்கே பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.